டிஎன்பிசியில் வந்து எந்த மாதிரி உங்களுக்கு ஒரு எரர் வருதா ஓகேவா, அந்த எரரை எப்படி ரெட்டிஃபை பண்ணுறதா பார்க்க போகிறோம் ஓகேவா. பட் இது எப்படி வரும்னு கேட்டிங்கன்னா, ரொம்ப நாள் நம்ம யூஸ் பண்ண ஐடியை வந்து யூஸ் பண்ணாமல் இருந்து இல்லை சர்டிஃபிகேட் அப்ளை பண்ணாமல் இருந்து இப்போ தான் நம்ம பண்ணுறோம், ஒரு 2 வருஷத்துக்கு முன்னாடி பண்ணியிருக்கோம், பட் இப்போ தான் நம்ம பண்ணுறோம் அது அப்படின்னா இந்த மாதிரி எரர் வரும். அது என்ன ஓடிஆர்னு சொல்லி நம்ம ஒன் டைம் ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ணும்போது அமௌண்ட் கட்டல 150 ரூபா, அந்த மாதிரி அமௌண்ட் வந்து நீங்கள் திரும்பி ரீபே பண்ணுறது தான் இது ஓகேவா. பட் இப்போ உங்களோட ஐடி பாஸ்வேர்டு எல்லாத்தையும் போட்டுட்டு உங்களுடைய ப்ளஸ் பண்ணி அது எல்லாத்தையும் போட்டுட்டு வந்தீங்க அப்படின்னா லாகின் பண்ணி உங்களுக்கு இந்த மாதிரி தான் வரும் ஓகேவா. பட் இந்த மாதிரி வந்தது அப்படின்னா அது என்ன பண்ணணும் அப்படின்னா, உங்களுடைய ஆதார் கார்டில் வந்து நீங்கள் ஃபோன் நம்பர் வந்து சேர்த்துக்கணும் ஓகேவா. பட் உங்களுடைய மொபைல் நம்பரில் ஆதார் நம்பரில் ஃபோன் நம்பர் சேர்த்துருந்தா தான் அந்த ஃபோன் நம்பருக்கு ஓடிபி வரும் ஓகேவா. நான் என்னன்னு பாருங்க, ஆதார் சட்டம் 2016 இணங்க ஆதார் அங்கீகார அமைக்கிற மூலம் உங்கள் அடையாள சரிபார்ப்பு டிஎன்பிசிக்கு ஆதார் விவரங்களை தேவை என்று இதன் மூலம் தெரிவிக்கிறது. இந்த விவரங்கள் வேறு எந்த நோக்கத்திற்காகவும் பயன்படுத்தப்படாது. விவரங்களை சேமிக்க பயன்படும் நோக்கங்கள் மட்டுமே மத்திய அரசு கலைஞரின் சிஐடிஆரில் சமர்ப்பிக்கப்படும் ஓகேவா. பட் இதனால எந்த இஷ்யூஸும் கிடையாது. பட் நீங்க ஆனால் இதை கொடுத்தாகணும் அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்க ஓகேவா. அதில் கிளிக் பண்ணி ஆமன் கொடுத்துட்டு உங்களுடைய ஆதாரோட நம்பர் ஓகேவா, உங்களுடைய ஆதார் கார்டில் இருக்க நம்பர் வந்து நீங்கள் என்டர் பண்ணுங்க. ஆதார் கார்டில் நம்பர் என்டர் பண்ணதுக்கப்புறம் நேம் ஆன் த ஆதார் கார்டு, உங்களுடைய ஆதார் கார்டில் நேம் இப்போ எப்படி இருக்கோ அந்த மாதிரி வந்து நேம் என்டர் பண்ணுங்க சரிங்களா. ஜஸ்ட் உங்களோட நேம் மட்டும் இந்த நேம் கொடுங்க, இனிஷியல் இருந்தால் இனிஷியல் கொடுங்க, முன்னாடி இருந்தால் முன்னாடி கொடுங்க, அந்த மாதிரி கரெக்டாக இது பண்ணிட்டு கீழே வந்தோடனே உங்களுக்கு கேப்சர் கொடுக்கும், அதை ப்ளஸ் பண்ணுங்க ஓகேவா. 19+3 அப்படின்னா அது எவ்வளோ வேல்யூன்றதை இதில் என்டர் பண்ணிட்டு கீழே ஸ்க்ரோல் பண்ணி அங்கே ஒரு டிக் பாக்ஸ் மாதிரி இருக்கும், டிக் பண்ணிட்டு சென்ட் ஓடிபின்னு இருக்கும் ஓகே. அதை கிளிக் பண்ணிங்க அப்படின்னா ஜஸ்ட் கன்ஃபார்ம் பண்ண சொல்லும். கன்ஃபார்ம் பண்ணிட்டு வந்தவனே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஓடிஆர் ஆத்தன்டிகேஷன் வரும். இதில் ஒரு டிக் பாக்ஸ் இருக்கும், அந்த டிக் பாக்ஸை டிக் பண்ணிட்டு இங்கே வந்தீங்க அப்படின்னா என்டர் த ஓடிபின்னு இருக்கும் ஓகே. உங்களுடைய ஓடிபிக்கு வந்து ரிஜிஸ்டர் பண்ண மொபைலுக்கு வந்து ஓடிபி போயிருக்கும், அந்த ஓடிபி வந்து நீங்கள் என்டர் பண்ணுவோம். 6 டிஜிட் நம்பர் கரெக்டாக என்டர் பண்ணிவிட்டு இது பண்ணோடனே அக்ரி கன்ஃபார்ம் கொடுத்தோன்னே ஓகே கேட்கும். ஓகே கொடுத்தோன்னே உங்களுக்கு வந்து இந்த மாதிரி வரும் ஓகே. இதில் என்ன பண்ணால் ரிவ்யூ டெக்ன்றதை கிளிக் பண்ணோடனே பேமெண்ட் வந்து கேட்கும். அந்த பேமெண்ட் மோடில் ஒன்று எஸ்பிஐ இல்லை வேறு இருக்கேன், எஸ்பிஐ வச்சிருக்கேன், அதனால் கிளிக் பண்ணிவிட்டு ஆன்லைன் டைப்பில் கொடுக்குறேன். கொடுத்தோடனே இதில் நெட் பேங்கிங் இல்லை கிரெடிட் கார்டு டெபிட் கார்டு இருக்குது, நான் நெட் பேங்கிங் தான் வச்சிருக்கேன், NFT கொடுத்துட்டு ஓகே கொடுத்தோன்னே இந்த மாதிரி வரும். இதில் பே ஸ்லிப் அப்படின்றத கொடுத்துட்டு இல்லை எஸ்பிஐ நெட் பேங்கிங் அப்படின்றத கொடுத்தா அப்படின்னா யூசர் நேம் பாஸ்வேர்ட் கேட்கும், பாஸ்வேர்ட் கொடுத்துட்டு கன்ஃபார்ம் அப்படின்றத கொடுங்க. கொடுத்தவொடனே உங்களுக்கு திரும்ப ஒரு டைம் வந்தோடனே உங்களுக்கு ஓடிபி வந்து சென்ட் ஆயிருக்கும் ஓகே. உங்களுடைய அமௌண்ட் கிரெடிட் பண்ணுறதுக்கான ஓடிபி வந்து உங்களுக்கு மெசேஜ் சென்ட் ஆயிருக்கும். அந்த மெசேஜுக்கான ஓடிபி வந்து நீங்கள் என்டர் பண்ணிட்டு கன்ஃபார்ம் அப்படின்றத கொடுத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து அமௌண்ட் வந்து பே ஆகிடும் ஓகேவா. அமௌண்ட் பே பண்ணதுக்கப்புறம் நீங்கள் அதில் வந்து உங்களுக்கு அப்ளிகேஷன் வந்து கரண்ட்டாக நீங்கள் அப்ளை பண்ணுற மாதிரி வந்துடும் ஓகே. ஜஸ்ட் இப்போ வந்து கரெக்டாக வந்துக்கலாம், இல்லை ப்ரொஃபைல் எல்லாமே வந்துருக்கு, இல்லை கரண்ட் அப்ளிகேஷன்றதை கொடுத்து நீங்கள் அப்ளிகேஷன் வந்து இப்போ புதுசாக பண்ணுறது வந்து நீங்கள் பண்ணிக்கலாம் ஓகேவா. பட் இந்த மாதிரி தான் வந்து இந்த எரர் வந்து சால்வ் பண்ணுறது. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காம தமிழ் டெக்னிக்கலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கூட இருக்க பெல் ஐக்கனை கிளிக் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் வீடியோ பார்க்கலாம், பாய்.